நண்பர்களே, இப்போ நம்ம குஜராத் மாநிலத்தில் இருக்கிற நவ துவாரகா, அதாவது 9 துவாரகா கிருஷ்ண லீலைகள் பண்ண இடங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு 12 நாள் யாத்திரை வந்திருக்கோம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 28/10/2023, அதாவது ஐப்பசி பௌர்ணமி. இன்றைக்கி ஐப்பசி பௌர்ணமி அன்றைக்கி இந்த கீழே இருக்கு பாருங்கள், நர்மதை நதி. இந்த நர்மதை நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற குபேர் பண்டாரி அப்படின்ற சிவபெருமான் ஆலயத்துக்கு தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பட்டேல் சிலையை பார்த்துட்டு நைட்டு கோலியாக்கில் போய் தங்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காசி மாதிரி ஒரு 100 படிக்கிட்டே இருக்கும். எல்லா கருங்கல் படியே ரொம்ப அற்புதமாக இருக்குது. நர்மதா நதி எந்த அசுத்தமும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே படி ஏறினீங்கன்னா ஸ்ரீ குபேர பண்டாரியை தரிசனம் பண்ணலாம். அந்த படி வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ துர்கா தேவிக்கு ஒரு சின்ன சந்நிதி இருக்குது. அதாவது இங்கே காளி அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுறாங்க. இவங்க வந்து குபேரனுக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க. அது எப்படின்னா, குபேரன் வந்து ராவணனுடைய அண்ணன், மூத்த சகோதரன், அதாவது பெரியம்மா பையன். அப்போ வந்து குபேரன் மூத்தன்றதுனால இலங்கையை அரசனாக குபேரனை பட்டம் சூட்டுறாங்க. இதை பொறுக்க முடியாத ராவணன் வந்து குபேரனை தாக்கி நாட்டை விட்டு திட்டிடுறாரு. துரத்தும் போது அவர் வந்து குபேரன் வந்து நேராக இந்த இடத்துல வந்து அடைக்கலம் புகுந்து இங்கே அடைக்கலம் புகுந்து துர்கா தேவியை நோக்கி தவம் இருக்கிறாரு. துர்கா தேவி அவங்களுக்கு அபயமளித்து இங்கேயே தங்கியிருக்கிறதுனால அவருக்கு எந்த பயமும் இல்லாமல் இங்கே நிம்மதியாக இருக்கிறாரு. அதனால் இந்த இடத்துக்கு குபேரர் வந்து தங்கினதுனால குபேர் பண்டாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சமயம் சிவபெருமான் பார்வதி தேவியோட இது அப்போ அடர்ந்த காடாக இருந்து தான். அந்த டயத்தில் இந்த இடத்துல அவங்க உலா வரும்போது அதிக வெயில் தாக்கத்தால் அவங்களுக்கு பார்வதி தேவிக்கு தாகமும் பசியும் எடுத்தது. இந்த இடத்துல எதுவுமே கிடைக்காததுனால சிவபெருமானியை வந்து உணவும் தண்ணீராக அருள் புரிவதாக ஐதீகம். அதனால் இங்கே வந்து சிவனுக்கு வந்து பண்டாரி அப்படின்னு பேர். குபேரன் தவம் பண்ணதுனால குபேர் பண்டாரி அப்படின்ற பேர். இங்கே மூலக்கடவுள் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்லேருந்து 170 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பட்டேல் சிலை போகிற வழியில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் வல்லபாய் பட்டேலுடைய சிலை இருக்குது. இப்போ அடுத்து தான் நம்ம அங்கே தான் போக போகிறோம். கோவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பக்கத்துலேயே நர்மதா நதி, தீர்த்த ஸ்தலம், ரெண்டுத்துக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இது. பட்டேல் சிலையை பார்க்க போகிறவங்க வழியில் இந்த ஸ்தலத்தையும் தரிசனம் பண்ணிட்டு போங்க. ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலம். இதுதான் சிவனுடைய மூலஸ்தானம். இங்கே பார்த்திங்கன்னா கோயில் நுழைவாயிலே பார்த்திங்கன்னா 12 லிங்கம் வச்சுருக்காங்க. அது மேலே கவசம் போட்டிருக்கு. 12 ஜோதிர்லிங்கத்துக்கு உண்டானதை அந்த 12 லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஆலயம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு இந்த கிராமம், ஆனால் பக்கா கிராமம். எந்த வசதியும் கடத்தரு வசதிகளோ எதுவும் கிடையாது. இவருக்கு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய பொருட்கள், கிரீடம் எல்லாம் இருக்குது. எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. இதான் மூலஸ்தானம் பாருங்கள். இது வந்து ஒரு சுயம்பு மூர்த்தி. நல்லா திருப்தியாக தரிசனம் பண்ணிக்கோங்க. பாருங்க, எல்லாம் செந்தூர விநாயகர், நாகராஜர், சிவன், பார்வதி, கோவிலோட விமானம். இதான் கோவிலோட நுழைவாயில். நல்லா திருப்தியாக தரிசனம் பண்ணிக்கோங்க.